ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த புதிய வருஷம், புதிய ஆண்டு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த 26 கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை பார்த்த அத்தனை பிள்ளைகளையும் இந்த புதிய ஆண்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாய் மாற்றுவாராக. பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷிக்கிறேன். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷிக்கிறேன். பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள், புனைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமை நிறைவாக்கி நடத்தினேன். மகிமை நிறைவாக்கி நடத்தினேன். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி, புதியவைகள் தோன்ற செய்தி, சாம்பலை சிங்காரமாக்கி, புதியவைகள் தோன்ற செய்தி, புதியவைகள் தோன்ற செடி, சாம்பலை சிங்காரமாக்கி. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கண்ணீரத்தோடே அறுக்க செடி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கண்ணீரத்தோடே அறுக்க செடி. ஏந்தி நின்ற என் கரங்களையே, ஏந்தி நின்ற எங்கள் கரங்களையே கொடுக்கும் கரங்களை மாற்றி. ஏந்தி நின்ற எங்கள் கரங்களையே கொடுக்கும் கரங்களை மாற்றி.
நன்றி, அதற்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மனதிறைவுடன் சொல்கின்றோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மனதிறைவுடன் சொல்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவ பிள்ளையே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நல்லவர், இயேசு மாறாதவர். இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார். இந்த பழைய ஆண்டு முழுதும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தார். எத்தனையோ பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கினார். எத்தனையோ போராட்டத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்து இந்த புதிய ஆண்டை ஆண்டவர் காண செய்தார். ஆகவே தேவ பிள்ளையே, இந்த புதிய ஆண்டில கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். புதிய ஆசீர்வாதங்களை அவர் நம் மத்தியிலே செய்ய போகிறார். இந்த 26 கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாய் ஆண்டவர் மாற்றப் போவதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆகவே சிநேகிதனே என்ற தலைப்பில் நான் உங்களுக்கு தேவ செய்தியை நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். சிநேகிதனே என்ற வார்த்தை எல்லாருக்கும் ஒரு விருப்பமான வார்த்தை. சிநேகிதனே நேசிக்கிற ஒரு வார்த்தை, கனப்படுத்துகிற ஒரு வார்த்தை, முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஒரு நண்பனை முக்கியத்துவம் அவனை மேன்மைப்படுத்துகிற ஒரு வார்த்தை சிநேகிதனே. ஒரு உறவுக்குள்ள நடத்துகிற ஒரு வார்த்தை தான் இந்த சிநேகிதனே என்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையில தான் நான் தெய்வ செய்தியை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன், விருப்பப்படுகிறேன். மிகவும் தெய்வ பிள்ளை, இந்த சிநேகிதனே என்ற வார்த்தை பார்க்கும்போது அநேக பிள்ளைகள் ஒருவனை சிநேகிக்கும் போது, அவனை விரும்பும் போது, அவனுக்கு முக்கியமான காரியத்தை, அவனுக்கென்று பிரத்யேகமான காரியத்தை, அவனுக்கென்று நேர்த்தியான காரியத்தை செய்வார்கள். அதாவது அவனுக்கென்று அவன் விரும்புகிற தகுந்த பிரகாரம் அந்த நண்பனுக்கு செய்கிறது தான் சிநேகிதனுடைய காரியம். சிநேகிதனை அவன் நேசிக்கிற ஒரு அன்பு அப்படி காணப்படுகிறது. வேதத்துல வாசிக்கும் போது ஏசாயா 43:4, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களின் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை சிநேகிக்கிறவர், நம்ம மேல அன்பு வைக்கிறவர், நம்ம நேசிக்கிற ஒரு தகப்பன், அன்புள்ள தகப்பன், நம்ம மீது பாசம் வைக்கிற தகப்பன், சிநேகிதன். அவர் தான் நமக்கு சிநேகிதன். இந்த பழைய ஆண்டெல்லாம் நம்மை சிநேகித்து அநேக பிரச்சனையிலிருந்தும், அநேக போராட்டத்திலிருந்தும், அநேக ஆக்சிடென்டிலிருந்தும், அநேக கொடிய வியாதியிலிருந்தும், அநேக விதமான பிசாசுடைய எல்லா கிரியிலிருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பழைய வருஷத்தை நல்ல சிநேகிதனாய், நல்ல ஒரு அன்புள்ள தேவனாய், தகப்பனாய் இந்த ஆண்டை ஆண்டவர் நம்மளை முடிக்க செய்தார். இந்த சிநேகிதனே என்ற வார்த்தை ஒரு முக்கியத்துவமான வார்த்தை என்பதை நான் ஒரு சின்ன விஷயத்துல உங்களுக்கு விளக்க நான் விருப்பப்படுகிறேன். ஒரு பெரிய திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்துல ஒரு அம்மா போய் அந்த திராட்சை பழத்தை சாப்பிடுவதற்காக, பசிக்காக அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள போனாங்க.
அந்த அம்மா திராட்சை தோட்டத்தோடு போன உடனே அந்த திராட்சை தோட்டத்துடைய எஜமான் அந்த இடத்துல வந்தாரு. அப்போ அந்த அம்மா கேட்டாங்க, ஐயா எனக்கு திராட்சை பழம் வேணும், எனக்கு திராட்சை கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த எஜமான் சொன்னாரு, அம்மா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த திராட்சை பழத்தை நீங்க எடுத்துங்க, அது கூட நிறைய வேண்டும் என்றாலும் நீ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அந்த திராட்சை தோட்டத்துடைய எஜமான் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு எவ்வளவு வேணுமானாலும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம், இந்த கூட நிறைய வேணுமானாலும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா அந்த தாய் என்ன சொன்னாங்கன்னா, ஐயா ஐயா ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க எனக்கு வந்து கொடுங்க, நீங்க அது கூட நிறைய எனக்கு நீங்க போய் எடுத்துட்டு வந்து கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கு அந்த திராட்சை தோட்டத்துடைய எஜமான் அந்த கூடையை எடுத்துக்கொண்டு திராட்சை பழத்தை கொண்டு வருவதற்காக போனார். போனவர் என்ன பண்ணார்னா, வெகு நேரம் ஆயும் அவர் வராம போயிட்டார். வெகு நேரம், வெகு நாட்களானது, பல ஆண்டுகளானது, 20 வருஷம் 25 வருஷம், பல ஆண்டுகளானது. எஜமான் வரவில்லை. இந்த தாய் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போனார்கள். அநேக நேரம் அதே இடத்துல காத்திருந்து காத்திருந்து அந்த தாய் நினைச்சாங்க, இந்த எஜமான் சரியில்லை, இந்த எஜமான நம்பி நான் இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள வந்தேன், இந்த பழத்தை சாப்பிடுவதற்காக இந்த எஜமான நம்பி நான் வந்தேன், இந்த எஜமானுக்கு நான் சொன்னேன் எனக்கு பழத்தை கூடி என்று சொன்னேன், இந்த எஜமான் என்னை ஏமாத்திட்டாரு, இந்த எஜமான் என்னை கை விட்டுட்டாரு, இந்த எஜமான் என் ஜபத்தை கேட்கல, என் கண்ணீரை கேட்கல, என் சோர்வை கேட்கல, என் வேதனையை கேட்கல, என்னுடைய கஷ்டத்தை இந்த எஜமான் கேட்கல, என் எஜமான் ஏமாத்திட்டு போயிட்டாரு, கூட எடுத்துக்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாரு, இந்த எஜமான் வரமாட்டாரு என்று இந்த தாய் திரும்பி வருவதற்காக வந்தாரு. அந்த தாய் வேதனைப்பட்டு, அந்த தாய் கண்ணீரோடு அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வர முயற்சி பண்ண தேவ பிள்ளையே சோர்ந்து போயிட்டாங்க. பல வருஷமாய் காத்திருந்தாங்க, அநேக நேரத்துல காத்திருந்தாங்க அந்த தாய். ஆனால் அந்த எஜமான் இந்த தாயை பார்க்க வரவில்லை தேவ பிள்ளையே, பழத்தை கொண்டு வந்து கொடுக்கவில்லை தேவ பிள்ளையே. சோர்ந்து போன தாய் அந்த இடத்தை விட்டு வெளிவருவதற்காக முயற்சி பண்ணி அங்கிருந்து கடந்து வந்தாங்க. உடனே ஒரு சத்தம், பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தத்தை கேட்டோன்னே அந்த தாய் திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்த்தோன்னே அந்த தாய் திரும்பி பார்த்த அந்த நேரத்தில் தான் அந்த தோட்டத்தோடைய எஜமான் கூப்பிட்டாரு, நில்லுமா தாயே நில்லு என்று சொன்னாரு. அந்த தாய் ஓடி போய் சொன்னாங்க, ஐயா உன்னை நான் நேசித்தேன், உன்னை நான் விரும்பினேன், உனக்காக நான் காத்திருந்தேன், ஆனா நீ என்னை ஏமாத்திட்டு போயிட்ட. இவ்வளோ நேரம் நான் காத்திருந்தேன், இவ்வளோ நேரம் நான் கால் கடங்க காத்திருந்தேன், நேர கடங்க காத்திருந்தேன், ஆனா நீ என்னை பார்ப்பதுக்கு வரவில்லை, என் சத்தத்தை நீ கேட்கல, என் ஜபத்தை நீ கேட்கல, என் வேதத்தினுடைய அந்த வேதத்தினுடைய தியானத்தை நீ கேட்கல, என்னை நீ பார்க்காம போயிட்ட, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு என்னை பார்க்காம போயிட்ட. அந்த அந்த தகப்பன், இந்த திராட்சை தோட்டத்துடைய தகப்பன் சொன்னாரா, உன்னை நேசிக்கிறபடியால், உன்னை சிநேகிக்கிறபடியால் உச்சிதமானதை கொண்டு வருவதற்காக நான் போனேன். அதாவது நேர்த்தியானது, உனக்கு என்ன பிடிக்குமோ, உன் வாழ்க்கைக்கு என்ன பிடிக்குமோ, உன் சூழ்நிலைக்கு என்ன பிடிக்குமோ, உனக்கு எது தகுதியாகுமோ, உன் சூழ்நிலைக்கு என்ன தகுதியாகுமோ, உன் ஊழியத்துக்கு என்ன தகுதியாகுமோ, உன் விசுவாசத்துக்கு என்ன தகுதியாகுமோ, உன் வாழ்க்கைக்கு உன் குடும்பத்துக்கு என்ன தகுதியாகுமோ அதை நினைத்து ஒன்றொன்றாய் பார்த்து 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 அந்த நல்ல படத்தை மாத்திரம் என் சிநேகிதனே என்று நினைத்து அதை கொண்டு வருவதற்காக நான் தாமதித்தேன். உனக்கு மாத்திரம் நான் உன்னை சிநேகித்தபடியால், உனக்கு மாத்திரம் எது தேவைப்படுமோ, எது நல்லா இருக்குமோ, உன் வாழ்க்கைக்கு எது நல்லா இருக்குமோ, நீ எது சாப்பிட்டா உனக்கு அது நன்மையா காணப்படுமோ, அதுல உனக்கு எந்த கஷ்டம் வராதபடி அது நல்லா இருக்கும்னு நினைத்து நான் ஒன்றொன்றாய் தேடி பார்த்து உனக்கென்று நான் பிரத்யேகமானதை கொண்டு வந்தேன். அதனால்தான் தாமதமானது, அதனால்தான் லேட் ஆச்சு என்று அந்த தோட்டத்துடைய எஜமான் சொன்னாராம். உன்னை சிநேகித்தபடியால் நான் உனக்கு முக்கியமானதை மாத்திரம், நீ நேசிக்கிறத மாத்திரம் நான் கொடுத்தேன், அதனால்தான் உனக்கு நான் தாமதம் பண்ண அப்படி சொன்னாராம்.
உடனே இந்த தாய் மன கசந்து அழுதாராம். ஐயா, சாரி பண்ணீங்க ஐயா, உங்களை நான் உங்களை நான் வெறுத்துட்டேன், உங்களை நான் தவறாய் புரிந்து கொண்டேன். என்னை இவ்வளவா சிநேகிக்கிறீரே, இவ்வளவா என்னை நேசிக்கிறீரே, இவ்வளவா என் மேல் பாசம் வைத்தீரே, இவ்வளவா என்னை நம்பினீரே, இவ்வளவா என்னை நேசித்து என் மேல நம்பிக்கை வைத்தீரே, நான் புரிந்து கொள்வதில்லை ஐயா. நீங்க தாமதம் என்று நினைத்து, நீங்க வரமாட்டீங்க என்று நினைத்து, என் ஜபத்தை கேட்க மாட்டீங்க என்று நினைத்து, பல வருஷமாய் நீங்க வரமாட்டீங்க என்று நினைத்து உங்களை நான் கடிந்து கொண்டேன், உங்களை நான் வெறுத்தேன், உங்களை நான் நேசிக்காம போயிட்டேன், என் இருதயத்தை நான் கடினப்படுத்தி கொண்டேன் என்று அந்த தாய் சொன்னாராம். அன்பு தேவ பிள்ளையே, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்கிறவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு அநேக வார்த்தைகளை சொல்லிக்கலாம். இந்த பழைய வருஷத்துல அநேக வார்த்தைகளை சொல்லிக்கலாம். உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிக்கலாம், உன்னை நான் பெருக செய்வேன் என்று சொல்லிக்கலாம், உன் ஊழியத்தை விரிவாக்குவேன் என்று சொல்லிக்கலாம், உன்னுடைய சபையில ஆத்துமாக்கள் தருவேன் என்று சொல்லிக்கலாம். ஒருவேளை உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வேன் என்று வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் இந்த பழைய ஆண்டுல நமக்கு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை 5 வருஷத்துக்கு முன்னால் பேசிக்கலாம், ஆண்டவர் தீர்க்கதரிசனமா பேசிக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்பாய் ஆண்டவர் பேசிக்கலாம். ஒருவேளை 20 வருஷத்துக்கு முன்பாய் உன்னை அழைத்து இருக்கலாம், உன்னுடைய தேவை நான் சந்திப்பேன் என்று தீர்க்கதரிசன வார்த்தைகளா பேசியிருக்கலாம் தேவ பிள்ளை. ஆனாலும் ஆண்டவர் தாமதித்திருக்கிறார். இத்தனை வருஷம், 10 வருஷமா நீ காத்திருக்கலாம், 5 வருஷமா காத்திருக்கலாம். ஆண்டவர் எனக்கு சொன்னாரே, எனக்கு தீர்க்கதரிசனமா சொல்லிக்கிறாரே, ஆசீர்வாத வார்த்தைகளா என்னிடத்துல பேசியிருக்கிறாரே, அவர் எங்க போனாரு, அவர் திரும்பி வரவில்லையே, கூட எடுத்துக்கிட்டு உள்ள போனவர் திரும்பி வரவில்லையே என்று ஒருவேளை நீ மன கசந்து நீ அழுது கொண்டிருக்கலாம். என் ஜபத்தை ஆண்டவர் கேட்கல என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். அநேக நாட்களா நான் பாஸ்டிங் இருந்து அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆனா ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை இன்னும் கேட்கல, இன்னும் எனக்கு பதில் தரல, அவர் எங்க போனாரு, அவர் இன்னும் ஏன் வரல, ஏன் என் ஜபத்துக்கு பதில் தரல என்று யோசித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த புதிய ஆண்டு இந்த 26 கர்த்தர் உன்னை தேடி வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன் ஆண்டவர் தாமதம் பண்ணாரு, ஏன் ஆண்டவர் லேட் பண்றாரு, ஏன் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை, ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதமான வார்த்தை ஏன் லேட் பண்ணார்னா, உனக்கென்று உன்னை சிநேகித்தபடியால், உன்னை நேசித்தபடியால், நீ என்னுடையவள், நீ என்னுக்கு சொந்தமானவன் என்று சிநேகித்தபடியால், விசேஷித்த சிநேகம் ஆண்டவருக்குள்ள உன்னை நேசித்தபடியால் ஆண்டவர் உனக்கென்று விசேஷித்த காரியங்களை உண்டு பண்ணுவதற்காக தாமதித்தார் தேவ பிள்ளையே. உன்னை பண்படுத்தினார் தேவ பிள்ளையே. ஜபத்துல வழி நடத்தினாரு, வேதத்துல வழி நடத்தினாரு, கண்ணீரில் வழி நடத்தினாரு, தியானத்துல வழி நடத்தினாரு, ஜபத்துக்குள்ள போக உன்னை அழைத்து ஆண்டவர் உன்னை பண்படுத்தினார் தேவ பிள்ளையே. அதற்காகத்தான் ஆண்டவர் தாமதித்தார், உன் ஜபத்தை கேட்கவில்லை. அதற்காகத்தான் தீர்க்கதரிசன வரத்தங்க அந்த வார்த்தைகளை நிறைவேற்றாமல் ஆண்டவர் தாமதித்தார் பிள்ளையே. காரணம், விசேஷித்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பதுக்காக, விசேஷித்த வரங்களை உனக்கு கொடுப்பதுக்காக. ஏன் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல, ஏன் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் நிறைவேறலனா, உனக்கென்று விசேஷித்தமான காரியத்தை அவர் உண்டு பண்ணுவதற்காக தாமதித்தார். ஆண்டவர் தாமதிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? உன்னை விசேஷ விதமாய் சிநேகித்த காரணத்தினால் உனக்கு முக்கியமானதை கொடுக்கும்படியா, நீ விரும்புகிற காரியத்தை கொடுக்கும்படியா, நீ விரும்புகிற ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா, உன் பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கொடுக்கும்படியா, உன் குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எப்ப கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்ற அதே காரணத்தினால் உன்னை சிநேகித்தபடியால் ஆண்டவர் தாமதித்தால் தேவப்படி. அவர் தாமதிக்கிற தேவன் அல்ல, ஆனால் எப்போ உனக்கு தரணுமோ அந்த நேரத்தில் கொடுத்தா அது சரியா இருக்குமே என்ற எண்ணத்தில் தான் ஆண்டவர் தாமதித்தார். ஆகவே நம்மை சிநேகிக்கிற தேவன் அவர் வெறுத்து போகிற தேவன் அல்ல, ஏமாற்றுகிற தேவன் அல்ல, திக்கற்றவர்களாய் விட்டு போகிற தேவன் அல்ல. நீ ஜெபிக்கும் போது, நீ பாஸ்டிங் இருக்கும் போது, நீ வேதத்தை தியானிக்கும் போது உன்னை மறந்து போகிற தேவன் அல்ல.
உன்னை காண்கிறவராய் காணப்படுகிறார். இந்த புது வருஷம் புதிய ஆரம்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஒருவேளை பழையதெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு கேட்காம போயிருந்தாலும் இந்த புது வருஷத்துல ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். நீ கண்ணீரோடு அமர்ந்திருக்கிறாயா, சோர்வோடு அமர்ந்திருக்கிறாயா, துக்கத்தோடு அமர்ந்திருக்கிறாயா? ஆண்டவர் இடத்துல ரொம்ப நாளா நான் ஜெபம் பண்ணுகிறேன், ஆண்டவர் இடத்துல ரொம்ப நாளா நான் கேட்டுக்கிற ஒரு வார்த்தை உண்டு, ஆண்டவர் இடத்துல பல நாட்களாய் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா ஆண்டவர் மறந்துட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, என் கண்ணீரை பார்க்கல, என் துக்கத்துல பார்க்கல, அநேக நாட்களா நான் அழுது ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆனா ஆண்டவர் என்னை பார்க்கலன்னு சிந்தித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை சிநேகித்தபடியா, ஆண்டவர் உன்னை நேசித்தபடியா, உனக்கென்று ஒரு முக்கியமானதை கொண்டு வருவதற்காகத்தான் ஆண்டவர் தாமதிக்கிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் சோர்ந்து போகாத, ஆண்டவர் நல்லவர், அவர் பிரியமான தேவனாய் கர்த்தருக்கார். நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக ரத்தத்தை சிந்தினாரு, தன் சரீரத்தையே கொடுத்து விட்டார், தன் வாழ்க்கையே கொடுத்து விட்டார், தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமா நமக்காக கொடுத்தவர். அவர் தாமதிப்பதற்காக அல்ல, நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்காக தாமதித்தார். சிநேகிதன் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அதை கொடுத்தால் அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்று அதே நோக்கத்தில் தான் அவர் தாமதித்தார். நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் உற்சாகமாய் காணப்பட வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது. ஊழியத்துல நாம் முன்னேறி செல்ல வேண்டும், ஜபத்துல முன்னேறி செல்ல வேண்டும், விசுவாசத்துல முன்னேறி செல்ல வேண்டும், இயேசுக்கா எழும்ப வேண்டும். இந்த புதிய ஆண்டு 26 ஆண்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றும்படியா நம் உற்சாகத்தோடு காணப்பட கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோர்வுகள், தந்திரமான யோசனைகள், அவன் கொண்டு வர எல்லா சூழ்ச்சிகள் இயேசு நாமத்துல நான் கடிந்து கொள்கிறேன். யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேண்டுமோ, யாருக்கெல்லாம் தடைப்பட்டு காரியங்கள் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் நொறுங்குண்ட ஆவிகள், ஆண்டவரே யாரெல்லாம் சோர்வா இருக்கிறார்களோ எல்லாம் கர்த்தர் இந்த ஜபத்து மூலியமா, இந்த நிகழ்ச்சி மூலியமா கர்த்தர் கரத்தினால் தொடுகிறாங்க, பலப்படுத்துகிறாங்க. சோர்வுகள் மாறட்டும் ஆண்டவரே. காத்திருந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே புது பலனை தருகிறாங்க. கழுகை போல சிறகடித்து பறக்க கர்த்தர் உதவி தரும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய சட்டைகளின் நிழலில கர்த்தர் இந்த பிள்ளைகளை மறைத்து பாதுகாக்கும்படியா செபிக்கிறோம். இந்த 26 கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டுகளாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே 12 மாதத்தை கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துவராக. இந்த பழைய ஆண்டை ஆசீர்வதித்தவர், பாதுகாத்தவர். இந்த 26 ஆண்டவரே கர்த்தரால் பாதுகாப்பு தரட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளை ஆண்டவர் உடைத்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. ஊழியர்கள் வளரட்டும் ஆண்டவரே, சபைகள் வளரட்டும் ஆண்டவரே, விசுவாசங்கள் பெருகட்டும் ஆண்டவரே, தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. துதி கன மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஏசப்பா நாமத்துல செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்துல எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்பமாய் உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அநேக தடைகளை இந்த ஆண்டு கர்த்தர் முறியடித்து, அநேக போராட்டங்களை கர்த்தர் இந்த ஆண்டு முறியடித்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறோம். God bless you.